ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம மயில் வந்து வழக்கம் போல் வேலைக்கு போகிறாங்க. அந்த பாட்டிமாவையுமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட ஓனர் இருந்துட்டு மயிலை பாராட்டும் செய்கிறாங்க. நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறம்மா, வேலைக்கு வச்சா வேலைக்கு வரவங்க ஒரு சில வேலையை மட்டும் செஞ்சுட்டு இந்த மட்டும்தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்கள நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா நானே அப்படி ஆஃபீஸில் பேசியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்தாங்க அப்படின்னா என்னாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, அதாவது பெத்த அம்மா மாதிரி நீ பார்த்துக்கிறம்மா, உண்மையாகவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சம்பளம் அதிகமாக வேணும்னா கூட என்கிட்ட கேளுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மயில் வீட்டில் உள்ள வேலையுமே பார்த்துக்கிட்டு அந்த பாட்டிமாவையுமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னைய விட அந்த பாட்டிமாவுக்கு உடம்பு கொஞ்சம் குணமாயிக்கிட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முடியல இல்லையா, அதனால் இப்போது முன்னைக்கும் இப்போக்கும் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஓகேவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த ஓனர் அம்மா வந்து மயிலை பாராட்டிட்டு போகிறாங்க. மயிலுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒரே ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா, சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலையே, எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி சரவணன் மாமா கூட ஒன்று சேர முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்ம மயிலுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயில் நைட்டு நம்ம சரவணனுக்கு கால்மே பண்ணியிருப்பாங்க. ஆனால் கால் பிஸி லைனில் தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம அஞ்சலியும் சரவணனும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் வந்து புது நம்பராக இருக்கேன்னு கால் அட்டன் பண்ணி ஹலோ யார் பேசுகிறதுன்னு சொல்லி கேட்கவும், மயில் பேசுகிறேன்னு சொன்னதுமே ஒரு அப்படியே சடான்னு கட் பண்ணிட்டாங்க. மயிலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு ஒரு வருத்தமும் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் மாமா யார் கூடமே பேச மாட்டாங்க, இம்புட்டு நேரமாக யார் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கவலையுமே இருக்குது. ஒருவேளை நம்ம சரவணன் முன்னாள் காதலி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காருன்ற விஷயம் நம்ம மயிலுக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நொறுங்கி போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மயிலுன்னு தான் சொல்லணும். மயிலுன்றதை விட அவங்க அப்பா அம்மா தான். அவங்க அப்பான்றதை விட பாக்கியம் தான். பாக்கியம் மட்டும் கரெக்டாக யோசித்து முடிவெடுத்துருந்தாங்க, கரெக்டாக அவங்க மயிலோட வாழ்க்கையை வழி நடத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை மயிலுக்கு வந்திருக்காது. மயில் அவங்க அம்மா பேச்சை கேட்காம இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி சரவணன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இப்போது பாக்கியம் செஞ்ச தவறுதலால் இப்போது மயிலோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. மயிலுக்கு சரவணன் அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதாவது என்ன ஆக போகிறாங்களோ அப்படின்னு தான் சொல்லணும். சரவணன் கூட ஒன்று சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மயில் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அது எப்பயாவது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ மயில் வந்து அவங்க வாழ்க்கையவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம மாணிக்கம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு, அதாவது ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு அதில் சீட்டு விளையாடிட்டு இப்படி நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர வழியில் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நம்ம மயிலோட அப்பாவுக்கு ரொம்பவே காலில் அடிபட்டு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு அடிபட்டிருக்கு. அதாவது எழுந்து நடக்கவே முடியாது. வழியில் ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பக்கம் உள்ளவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர வைக்கிறாங்க. இப்போது மயிலோட அப்பாவையுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. நர்ஸ் வந்து அவங்களோட ரிலேஷன் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை எடுத்து பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. பாக்கியமும் யோ என்னையா எதுக்காக என்ன இடத்துக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் நான் அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் கிடையாது, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து சிஸ்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கு கபீர்னு இருக்குது. என்ன சிஸ்டரா? ஐயோ என்ன மேடம், என் புருஷனுக்கு என்ன ஆச்சு? ஆமாங்க, உங்கள் புருஷனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லிவிட்டு சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பாக்கியத்துக்கு பயங்கர டென்ஷன். ஏன்னா இருக்கிற கஷ்டத்தில் வீட்டை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கடுமையான வழியாக இருக்குது அவங்களுக்கு. ஒவ்வொரு நாளையுமே ஓட்டுறது, ஒவ்வொரு பொழுது விடிஞ்சு வர்றதே ஒரு பெரும் பாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெத்த பிள்ளைக்கே சாப்பாடு போகிறதுக்கு யோசித்தவங்க நம்ம மயில். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ மாணிக்கத்துக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு
சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செலவாகும். இதுக்கெல்லாம் நம்ம பாக்கியம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்றது தான். அதை நினச்சி தான் இங்கே பாக்கியத்துக்கு படபடங்குது. இப்போ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நம்ம பாக்கியம். இங்கே மாணிக்கத்தை பார்க்குறாங்க. மாணிக்கம் மயக்கத்தில் இருக்கவும் இங்கே டாக்டர் கேட்குறாங்க, என் புருஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்கவும், ஆக்சிடென்ட் ஆனதில் காலோட எலும்பு முறிஞ்சிடுச்சு, அதுக்கு பெரிய சர்ஜரி தான் பண்ணணும், எங்கள் ஹாஸ்பிட்டலில் செய்ய முடியாது, அந்த ஃபெசிலிட்டிலாம் இங்கே இல்லவே இல்லை, நீங்கள் பக்கத்தில் ப்ரைவேட்டில் தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இருக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இப்போது இங்கே பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியும் 1,00,000மோ இல்லை 2,00,000மோ ஆகும் இந்த சர்ஜரிக்கு. நீங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப வெளியூர் போகணும், பெங்களூர் சென்னைன்னு அந்த சைடு போகணும். அங்கே போனீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கூட இதுக்கான டாக்டர்ஸ் இருப்பாங்க, இதை சரி செய்யக்கூடிய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு வேணுமானா நான் எழுதி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப தூரம் போய் ட்ராவல் பண்ணி அவர் கூட இருந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். 2 மாதமோ 3 மாதமோ ஆகலாம், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் சீக்கிரமாக குணம் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு வாரத்தில் சர்ஜரி பண்ணி முடித்து உங்களை வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஒரு 2-3 லட்சம் கையில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. அப்போ தான் மயிலோட ஞாபகம் வருது. ஏன்னா பாக்கியத்துக்கு அவ்வளோவா சொந்தக்காரவங்களும் யாருமே கிடையாது. கல்யாணத்துக்காகவே கடன் வாங்கினதை இன்னுமே அடைக்க முடியாமல் வட்டியை மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. உடனே மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. மயிலுமே கால் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லவும் பாக்கியம் ஓன்னு அழுகுறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பாக்கியம் நடந்த விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. ஐயோ அப்பாவுக்கு எதுவும் இல்லைல்ல, அப்பாவோட உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை, அப்படியே அந்த மனுஷன் போய் சேர்ந்துருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இப்போ காலை உடச்சிக்கிட்டு எலும்பு கூடுறதுக்கு இப்போது சர்ஜரி பண்ணி ஆகணுமா, அதுக்கு 2-3 லட்சம் ஆகுமாடி மயிலு, இதுக்கெல்லாம் நான் எங்கடி போவேன், ஒரு நாளைக்கு வயிற்ற கலவரத்துக்கே பெரும் பாடாக இருக்குது, 2-3 லட்சமாக கொடுத்து நம்ம சர்ஜரி பண்ணணும்னா நம்ம எங்கடி போகிறது, இவன் இப்படியே போய் சேர்ந்துருந்தா கூட எனக்கு கவலை இல்லடி, இப்படி நம்மளை தவிக்க விட்டுட்டானாடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து மயில்கிட்ட சொல்லி அழுகவும் மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எப்படி மயிலை ரெடி பண்ணுவ, அம்மா வேறு என்னம்மா பண்ண முடியும், அப்பாவோட உயிர் நமக்கு முக்கியம்ல, அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அதனால தான் நான் எப்படியாவது நான் ரெடி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் நடக்கணும், ஏற்கனவே குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும், எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணுமா கடவுளே அப்படின்ற மாதிரியெல்லாம் மயில் வந்து யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டு ஓனர்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க. அவங்க ஆஃபீஸில் ஒர்க்காக இருக்காங்க, ஃபோன் அட்டன் பண்ணல. கொஞ்ச நேரம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து பார்க்கவும் மயில் கால் பண்ணியிருக்கிறத பார்க்குறாங்க. ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி தான் என் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, 2-3 லட்சம் ஆகுமா சர்ஜரி பண்ணுறதுக்கு, நீங்கள் பணம் ஏதாவது உதவி செய்ய முடியுமா பணம் கொடுத்து அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. எப்படிம்மா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணுறேன், எப்படியோ 10,000மோ 20,000மோ தான் உனக்கு கொடுக்க முடியும், மற்றபடி நிறையெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ வந்தவங்கள நம்பி நம்ம எப்படி அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கடனாக கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்து 10,000 இல்லை 20,000 கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ மயில் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இவங்கள நம்பி தான் நம்ம அம்மா கிட்ட நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லி சொன்னோம், ஆனால் இவங்களும் இப்படி கையை விரிச்சிட்டாங்களே, ஒரு வேளை மீனா கிட்ட கேட்கலாமா, இல்லை மீனா கிட்ட கேட்டால் தப்பாயிடும், மீனாக்கு எதுக்காக நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும், ஏற்கனவே மீனா நமக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே வீட்டு வேலையெல்லாம் செய்கிறப்போ ஒரு பெரிசா பெட்டி இருக்குது, அதை கை தவறி அதாவது ஒட்டரெல்லாம் அடிக்கிறப்போ அது கீழே விழுந்துருது, அதில் வந்து அதை எடுத்து வைக்கிறப்போ தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் பெட்டி நிறைய பணம் நகைன்னு நிறைய இருக்குது. என்ன இம்புட்டு பணம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், ஓ நம்ம இப்போ தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கோம், நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே என்னமோ, இம்புட்டு பணம் இருக்கே, அப்பாவுக்கு வேற நம்ம எப்படியாவது பணம் கட்டி
காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இம்புட்டு பணம் இருக்கே, இதில் எடுத்தால் அவங்களுக்கு சந்தேகமும் வராது. நம்ம இதில் ஒரு 2,00,000 போதும் போதும், இதே போதும், 2,00,000 ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டாக ஒரு 10 20 கட்டு எடுத்து அவங்க மடியில் சுருட்டுறாங்க. இன்னொரு சைடு அந்த லேடி வந்து ஆஃபீஸில் வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் கூட ஃபோன்லேயே வச்சுருக்காங்க போல், அதை வந்து அப்படியே கொடுத்துடலாம். ஆனால் ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் கேட்கறதுனால உடனே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. எங்க மயிலு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா திருடிட்டாங்க இல்லையா, திருடினா ஆட்டோமேட்டிக்காக பயம் எங்கேருந்து வருமோ அப்படி வந்துடுது. எங்கள் மயில் சும்மாவே பயப்படுவாங்க. இப்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை படப்படன்னு எடுத்து முந்தானியில் சொருகவும் கரெக்டாக அந்த ரூமுக்கு வராங்க. ஏன்னா அந்த அவங்க ரூமில் தானே ஆதார் கார்டு மற்ற எல்லா ப்ரூஃபுமே வச்சுருப்பாங்க. வந்து பார்த்தா எங்கள் மயில் அப்படி வாரி வாரி முந்தானியில் பணத்தை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கவும் அதை பார்த்த அந்த ஓனர் அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கேட்கவும் மயிலுக்கு அப்படி நெஞ்சில் இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. அப்படி பதறி போகிறாங்க. அந்த பயத்தில் பணத்தெல்லாம் அப்படி அதாவது கையில் இருந்ததெல்லாம் அங்கங்கே செதறி போகுது. உடனே இங்கே மயில் அழுதுகிட்டே அது வந்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறி நிற்கிறாங்க. உடனே அந்த ஓனரம்மா என்னடி என்ன நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் உன்னை பாராட்டிட்டு போனேன். உன்னை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆளை நான் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப நல்லா வேலை செய்கிறேன், என் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சம்பளம் ஏற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனால் சொல்லி ஒரு நாள் ஆகலை, அதுக்குள்ளே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடல. இங்கே பாருடி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இவ்வளோ பணத்தை எடுத்து முந்தானியில் அப்படி சுருட்டுறியே, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இல்லை? இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் நைட்டு பகலான்னு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பேன். வீட்டையும் பார்த்துக்கிட்டு, என் அம்மாவையும் பார்த்துக்கிட்டு, பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு, இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாவை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருப்பேன். ஆனால் கொஞ்சம் கூட நீ யோசிக்காமல் பணத்தை கண்ணில் பார்த்ததும் ஆசை வந்துருச்சா? மொத்த பணத்தை எடுத்து சுருட்டிட்டு போயிடலான்னு பார்த்தியா? இங்கே பார், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கவும் எங்கள் மயில் அப்படியே அழுதுகிட்டே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காலில் விழுறாங்க. இங்கே பார், காலில் விழுந்தாலையும் கதறினாலையும் நான் உன்னை விட மாட்டேன்டி. நீ எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சுருக்க. வந்து ஒரு 2 வாரம் கூட, ஒரு 2 3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டுல. இங்கே பார், நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. ஜெயிலில் போயிட்டு களி சாப்பிடு. அங்கே சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடியை வாங்கிக்கிட்டு நீ வேலையை பார்ப்ப இரு, இப்போவே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, அதாவது ஆன் பண்ணி உள்ளே போகிறாங்க. உடனே எங்கள் மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நான் எங்கே கேட்டுமே எனக்கு பணம் ரெடி ஆகலை, வேறு வழி இல்லாமல் தான் நான் இப்படி செஞ்சுட்டேன், மற்றபடி நான் திருடணும்னாலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, உன் அப்பாவுக்கு அப்படி ஆச்சு அப்படின்னா எங்கேயாவது கடத்தை வாங்கி பண்ண வேண்டியது தானே, இல்லை வீடு இருந்துச்சு அப்படின்னா வீட்டை அடமானம் போடுறது தானே. இப்படி எத்தனையோ வழி இருக்குது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்ச பணம் தான் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? வேலைக்கு வந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியாதாடி உனக்கு? இங்கே பார், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ என்ன சொல்லி என்ன கெஞ்சினாலும், என்ன தான் சென்டிமெண்ட்டாக பேசினாலும் அதுக்கெல்லாம் நான் உருகிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. என்னம்மா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் எங்கள் மயில் ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஓனர் அம்மா வந்துட்டு, என் வீட்டுக்கு வேலைக்கு இந்த அம்மாவை வச்சேன். என் அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இவங்கள நான் வச்சேன். அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போகிறதுனால என் அம்மாவை சரியாக கவனிக்க முடியல, அதனால தான் இவங்கள நம்பி இந்த வீட்டில் வேலைக்கு வச்சேன். அது வச்சது எனக்கு எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த பணத்தை எல்லாத்தையுமே வாரி வாரி மடியில் மூட்டை கட்ட பார்த்தா கரெக்டான டைமுக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். இல்லைன்னா அவ்வளோதான், என் பணத்தை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக ஆட்டியே போட்டுட்டு போயிருப்பான். இங்கே பாருங்கள் மேடம், தயவு செஞ்சு இவளை அரெஸ்ட் பண்ணுங்கள். இவளை மாதிரி ஆளுங்களை வெளியே விட்டு வைக்கவே கூடாது. நாங்கள்லாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்க்குறோம். இப்படி ஒரே அடியாக ஒரே நாளில் கஷ்டமே படாமல் உழைக்காமல் ஒட்டுமொத்த பணத்தையுமே திருட பார்த்துருக்கா. இவளை விடாதீங்க, இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு இவளை அரெஸ்ட் பண்ணுங்கள். இவளுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு எண்ணம் எங்கேயுமே வரவே கூடாது. அந்த அளவுக்கு இவளை நீங்கள் திருத்தி அனுப்பணும். போலீஸுன்றது, போலீஸ் ஸ்டேஷன்ன்றது, ஜெயிலுன்றது கண்டிப்பாக தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அதுதான் ஜெயில் தண்டனை. தயவு செஞ்சு இவளை திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே இங்கே
போலீஸ் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. உன்னை நம்பி ஒரு இடத்துல வேலை குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையாவும், நேர்மையாவும் உன்னால வேலை செய்ய முடியாதா? வேலை செய்யறதுக்கான பணத்த அவங்க குடுக்குறாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ, உனக்கு எதுக்கு இந்த கேவலமான ஒரு வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னை நான் அரெஸ்ட் பண்றோம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றப்போ, கரெக்ட்டா டெலிவரிக்காக இங்க நம்ம சரவணன் வந்து வராங்க. கதவ தட்டவும், "உள்ள வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் அம்மா சொல்லவும், இங்க சரவணன் வந்து நிக்கிறாங்க. மயில் கையில விலங்க மாட்றாங்க. மயிலையும் கையில விலங்கு மாட்டுறதையும் இங்க சரவணன் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்க மயிலுமே சரவணனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பேதலிச்சு போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, "என்ன மேடம் இது?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸை கேட்கவும், போலீஸ் இருந்துட்டு, "இவ இந்த வீட்டில் வேலைக்கு வந்து 2-3 நாள் ஆகுது. ஒரு பாட்டியம்மாவை உடம்பு முடியாத பாட்டியம்மாவை பார்த்துக்கிறதுக்காக இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. வந்த 2-3 நாள்லேயே ஒட்டுமொத்த பணத்தையும் திருட நினச்சிருக்காங்க. கையும் களவுமா ஓனர் அம்மா பிடிச்சிட்டாங்க. அதான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறோம்." அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதை கேட்ட சரவணன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே மயில்கிட்ட வந்து, "சீ, நீ திருந்தவே மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு மயில் முகத்தில் காரி துப்புறாங்க. "உன்னை மாதிரி ஆட்களை திருத்தவே முடியாதுடி. இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் எதுக்காக நம்பி வேலைக்கு வைக்கிறீங்க? எனக்கு என்னப்பா தெரியும், நானும் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் நினச்சேன். வந்த புதுசில் நல்லா ஓடி ஓடி வேலை செஞ்சா. நான் அவளுக்கு சம்பளம் ஏற்றி கொடுக்கணுன்னு கூட நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இவ இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒர்க்கும் விஷயமா நான் ஆதார் கார்டு எடுக்கலான்னு இப்போது இந்த மாதிரி டைமில் வந்தேன். இந்த மாதிரி டைமில் எப்பவுமே நான் ஆஃபீஸ்லேருந்து வரதில்ல. ஈவினிங்கு தான் நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கே வருவேன். எனக்கு எப்படியோ நான் ஆதார் கார்டுக்காக வீட்டுக்கு வந்தேன். இல்லைனா இவ ஒட்டுமொத்த பணத்தையுமே சுருட்டிக்கிட்டு போயிருப்பாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, "ச்சீ" அப்படின்னு சொல்லிட்டு, "மாமா மாமா" அப்படின்னு சொல்லவும், "என்னை மாமான்னு கூப்பிடாத. ச்சீ, உன்னை பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. உன்னெல்லாம் போய் நான் கல்யாணம் பண்ண பாரு. நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும்? உன்னை மாதிரி ஒரு ஆள் எனக்கு பொண்டாட்டியாக வந்து அமைச்சிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னப்பா சொல்கிற? இவ உன் பொண்டாட்டியா? அப்படி சொல்லாதீங்க. இவ சரியான ஏமாத்துக்காரி, ஃப்ராடுக்காரி. இவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது. எங்கள் குடும்பத்தவே ஒட்டு மொத்தமாக இவ ஏமாத்திட்டா. என் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டா. இவ சரியான பொய்க்காரி, ஃப்ராடுக்காரி. இப்போது திருடவும் செய்கிறா. ஊர் உலகத்தில் இல்லாத கெட்ட பழக்கம் எல்லாமே இவளுக்கு இருக்குது. இவ்வளோ போய் நம்பி வேலைக்கு வச்சுருக்கீங்களே, எப்படியோ நீங்கள் கரெக்டான சமயத்தில் பார்த்தீங்க. இவளெல்லாம் வெளியே விட்டு வைக்கவே கூடாது. தப்பே பண்ணாமல் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே ஜெயிலுக்கு அனுப்பின இவ தப்பு பண்ணியிருக்கா. இவளை ஜெயிலில் தூக்கி போடுங்க" அப்படின்ற மாதிரியெல்லாம் சரவணன் வந்து சொல்லவும், உடனே அந்த ஓனர் அம்மா இருந்துட்டு, "என்னப்பா சொல்கிற? இப்படிப்பட்ட பொண்ணு எப்படியோ நீ விவாகரத்து பண்ண போகிற. எங்கள் வீட்டுக்குன்னா இவ வேலைக்கு தான் வந்தா. ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டாளேப்பா இவ" அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அம்மா சொல்லவும், "சரிங்கம்மா, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நான் போகிறேன். இவ்வளோ மாதிரி ஆள் முகத்துலலாம் முழிக்கிறத நான் பாவமாக நினைக்கிறேன். அம்மா, இந்த பொருளை எங்கே வைக்கட்டும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "இதோ அங்கே வச்சிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து பொருளை டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியே யோசிச்சுட்டே போகிறாங்க. "ச்சீ, எவ்வளோ கேவலமானவளாக்குறா! அப்பப்பப்பா! ச்சீ, யோசிச்சு பார்க்கவே அருவெருப்பாக இருக்குது. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் மற்றவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வச்ச பணத்தை, சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் எப்படி தான் இவளுக்கு திருடுறதுக்கு மனசு வருதோ? ஒவ்வொரு ரூபாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவளுக்கு உழைக்காமவே பணம் வந்துடணும் போல். இவங்க குடும்பமே சரியில்லை" அப்படின்ற மாதிரி தான் சரவணன் முணங்கிக்கிட்டே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கவும், இங்கே மயில் போச்சு, முடிஞ்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக சரவணன் மாமா கூட கடவுளே நினச்சாலும் நம்ம ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே போலீஸ்கிட்ட, "மேடம், என் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால தான் பணம் எங்கேயும் கிடைக்கல. இந்த பணத்தை நான் இப்போ எடுத்து திரும்பவும் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன்." "என்னம்மா, என்ன கதை விடுறியா? உன்னை மாதிரி ஆட்களை நான் 1000 பேர் பார்த்துருக்கேன். திருடுனவங்க, பொய் சொல்கிறவங்கன்னு யார் தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிறாங்க? யாருமே ஒத்துக்கிறது கிடையாது. நீயும் அப்படி தானே? வா வா, ஸ்டேஷனில் உட்காருவ" அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சிடுறாங்க. எஃப்ஐஆரெல்லாம் போடல. இப்போதைக்கு ஸ்டேஷனில் தான் உட்கார வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது மயிலுக்கு நம்ம மீனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவும் மயில் அட்டன் பண்ணி மீனான்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே மீனாவுக்கு ஒன்றுமே புரியல. "என்னக்கா, ஏன்க்கா அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் மயில் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சிடெண்ட் ஆன விஷயம், பணம் வந்து யாருக்கிட்டேயோ கேட்டு கிடைக்காத விஷயம், சரி வேறு வழியே இல்லாமல் பணத்தை திருடின விஷயம், இப்படி போலீஸ் வந்த விஷயம், அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண விஷயம், சரவணன் வந்து காரி துப்புன விஷயம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும், இதை கேட்ட மீனா ஷாக் ஆகுறாங்க. "என்னக்கா நீ பைத்தியம் மாதிரி பண்ணி வச்சுருக்க?
பணம் வேணும்னா நீ என்னை கேட்க சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்க்கா இப்படி பண்ணி இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டு ஏன்க்கா இதெல்லாம்? அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா வேற உங்களை பார்த்து தொலைச்சாருன்னு சொல்கிறீங்க. எப்படிக்கா? அக்கா, கன்ஃபார்ம் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுளே வந்தாலும் முடியாதுக்கா. முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு. இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் மீனா. மீனா, நான் தப்பு செய்யணும்னு திருடணும்னு நினச்செல்லாம் திருடலை மீனா. அக்கா, நீங்கள் என்ன தான் காரணம் சொன்னாலும் அது ரொம்ப தப்பு தான்க்கா. நானே உங்களை நம்பணுமா நம்பக்கூடாதான்னு எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருச்சு. செந்தில் மாமாவை, வீட்டில் உள்ள எல்லாரையுமே யாரை பற்றியுமே யோசிக்காமல் உங்களோட வாழ்க்கையை பற்றி நான் யோசித்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தீங்களாக்கா. என்ன அடிக்கணும் இப்போ அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா கூட என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எங்கள் மீனா வந்து மயிலை திட்டவும், மயில் இருந்துட்டு, மீனா, எல்லாருமே என்னை திட்ட தான் செய்கிறாங்க. என் அப்பா ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பணத்துக்குமே எங்களுக்கு வக்கில்ல. கடவுள் அப்போது எங்களுக்கு எதுக்காக அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு தரணும்? என் அப்பாவுக்கு எதுக்காக ஆக்சிடெண்ட் ஆகணும்? ஏன் மீனா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? எப்படியாவது நேர்மையான வழியில் நான் பணத்தை ரெடி பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னுலாம் சொல்லவும், மீனா இருந்துட்டு, அக்கா, சரிக்கா, நீங்கள் ஃபோனை வைங்க. இனிமேல் உங்கள் கூட என்னுடைய சகவாசம் இருந்தது அப்படின்னா அவ்வளோதான். நானா என் தலையில் மண்ணவாரி போட்டுக்கணும் கணக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான். எனக்கும் அவங்களுக்கும் தீராத சண்டை வந்துடும். நான் என்னால் விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மீனாவும் வச்சுடுவோம். இப்போ மயிலுக்காக யாருமே இல்லை. யார் இருப்பாங்க? நேர்மையாக இருந்தால் பரவாயில்ல. தப்பு பண்ணால் என்ன பண்ண முடியும்? அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லை. எதுக்காக திருடணும்? வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணியிருக்கலாம். ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் 2-3 மாதமோ இருந்து எப்படியாவது மெல்ல மெல்ல சரி செஞ்சுக்கிட்டு கூட வந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நம்ம மயில் யோசிக்காமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி இப்போ அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் உட்காண்ட்ருக்காங்க. இந்த விஷயம் இப்போ வரைக்குமே நம்ம பாக்கியத்துக்கு தெரியல. பாக்கியம் நம்பிக்கையோடு இருக்காங்க. எப்படியாவது மயில் பணத்தை ரெடி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாணிக்கம் வந்து கண் விழிக்கிறாங்க. கண் விழிச்சதுமே எங்கள் பாக்கியம் பயங்கரமாக திட்டுறாங்க. யோ, எதுக்கியா இப்படி என் உசுரை வாங்குற? ஏற்கனவே உன் மக வாளா வெட்டியே வந்து உட்காண்ட்ருக்கா. இப்போ நீ வேறு ஆக்சிடெண்ட் ஆகி உட்காந்துருக்க. எவையா உன் காலை சரி பண்ணுறவ? அதுக்கான பணத்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நாயா, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டத்தை தவிர வேறு எதையே அனுபவித்தேன். எனக்கு மட்டும் அந்த கடவுள் ஏன் தான் இப்படியெல்லாம் நடத்தி வைக்கிறாருன்னு தெரியல. ஒரே அடியாக போய் சேர வேண்டியது தானே? நீ இருந்தா என்ன, இல்லைன்னா என்னையா? யாருக்கே லாபம்? நீ உயிரோடு இருந்து செத்து போக வேண்டியது தானே? இப்போ கூட என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியாது. ஏதாவது மருந்து எது குடிச்சு செத்து போயா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எங்கள் பாக்கியம் மாணிக்கத்தை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கவும், மாணிக்கத்துக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் வீட்டுக்கு போனதுமே பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, சரவணா, டீ கொண்டு வருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாமா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா உன் முகமே சரியில்லை, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லவும், நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிற? என்னடா மனுஷியா இருக்குவாவ? சேச்சே, அப்படி ஒருத்தியா உனக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சோம்? ஐயோ, உன் வாழ்க்கையவே நாங்கள் கெடுத்துட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அரசிக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். என்னம்மா இவங்க இப்படியெல்லாம் கூடவா செய்வாங்க? வேலைக்கு போன இடத்துல கூட திருடணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லவும், உடனே சரவணன் சொல்கிறாங்க, இவ வேலைக்கெல்லாம் போயிருக்க மாட்டா, திருடுறதுக்காகவே வேலைக்கு போகிற மாதிரி நடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம இது குமார் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட, அப்பா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்னடா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா, அது வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே சக்திவேல் பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு? இத்தனை நாளாக கல்யாணம் ஆகாமல் நீ சுற்றிக்கிட்டு இருந்த. உனக்கு ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஊராக தேடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு இப்போ தான் ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு. இதையும் தட்டி கழிக்க பார்க்குறியாடா? இங்கே பாரு, ஏன் வேண்டான்ற? எதுக்காக வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா, எனக்கு விருப்பம் இல்லைப்பா, என் மனசில் அரசி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அரசியா? போயும் அந்த 10க்கு 10 ரூம் வச்சு அதில் மளிகை பொருளை வச்சு 10க்கும் 20க்கும் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கவனோட பொண்ணு தான் உனக்கு வேணுமாடா? இங்கே பார், இப்போ பார்த்துக்கிற பொண்ணு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ உட்காந்தே சாப்பாடு சாப்பிட்லாம்டா. அந்த அளவுக்கு பணம் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குதுடா. போய் அந்த பரதேசியோட பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிற. ஏற்கனவே அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பட்டதெல்லாம் போதாதா? இங்கே பாருடா, அதெல்லாம் முடியவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் அரசியெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது.
ஃபர்ஸ்ட்டு உன் மனசை மாற்றிக்க வழியை பாரு. இப்போ வர வெள்ளிக்கிழமை உனக்கும் இப்போ பார்த்துருக்க பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீ அந்த பொண்ணும் சந்தோஷமாக வாழ்கிறீங்க, அவ்வளோதான். அரசி கரசி குரசின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இங்கே வந்து நின்ன, அவ்வளோதான். பையன் கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவமாக போகவும், நம்ம குமாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன அப்பா வேற இப்படி பேசுகிறார்களே, என்ன பண்ணுறது? அரசியோட நினப்பு நாளுக்கு நாள் நமக்கு அதிகமாகிக்கிட்டே தானே இருக்குது. எப்படி அவளோட நினப்பை நம்ம அழிச்சு எடுக்கிறது? இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படி நம்மளால் வாழ முடியுமா? அப்படிங்கிற மாதிரிலாம் குமார் யோசிக்கிறாங்க. என்ன நடக்கும், வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் ட்விஸ்ட்டு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.